உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? வணக்கம். இந்த வாரம் வெளிவந்திருக்கிற படம் காளிதாஸ் 2. 2019 காளிதாஸ் 1 வந்திருந்தது. அந்த படம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த படம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரத் அந்த டைமில் பெரிய அளவில் மார்க்கெட்டில் கூட இல்லை. ஓகே, இந்த படம் ஒரு சுமாரான படமாக இருக்கும் போல இருக்குமான்னு முன்கூட்டியே பத்திரிகையாளர் காட்சிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மீடியாக்கள்லாம் இந்த படத்தை எழுதி அப்புறம் ரசிகர்கள்லாம் கொண்டாடி நல்ல வரவேற்பை பெற்ற படம் அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்த காளிதாஸ் வெற்றி அடைந்தது. காளிதாஸ் 2 2019க்கு பிறகு 2026 இவ்வளோ லாங் கேப்பில் இந்த படம் வரத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி இந்த படத்தினுடைய ஸ்ரீசெந்தில் டைரக்டர் மேடையெல்லாம் கூட கண்கலங்கி அழுதார். அவ்வளோ சிரமங்களுக்கு இடையில் அந்த படத்தை செகண்ட் பார்ட்டை கொண்டு அப்படி நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த பின்னணியில் இருந்தவங்களாம் நன்றி சொல்லி குறிப்பாக பரத் இன்னும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கும் நன்றி. பல பேருக்கு நன்றி சொல்ல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசினார். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு அத்தனை பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக சங்கீதா ரீஎன்ட்ரி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்தது. சரி, காளிதாஸ் 2 படம் என்னப்பா நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்னா நான் அது கிட்டத்தட்ட லீலா பேலஸ் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கிற அப்பார்ட்மெண்ட். 538 குடியிருப்புன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதில் ஒரு நியூ இயருக்கு முன்னாடி ஒரு குழந்தை காணாமல் போயிடுது. அந்த குழந்தை காணாமல் போகுது. போலீஸ் விசாரணை, பரத்தன் டீம் விசாரிக்கிறாங்க. விசாரித்த போது எப்படி அந்த குழந்தை காணாமல் போச்சு, ஏன், என்ன காரணம், அந்த குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க விசாரணை தொடங்குறாங்க. அப்போ பார்வையாளருக்கு முழுக்க ஒருத்தர் மேலே போய்கிட்டே இருக்குது. இவர் தான்பா இருக்கும், ஆரம்பத்துலேருந்து இவர் தான் திருன்னு முடிச்சார், இவர் தான் விறுவிறுன்னு முடிச்சார், அந்த குழந்தைய குறுகுறுன்னு பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் முழுக்க அவர் பக்கம்போது விசாரணை ஒரு பக்கம் மந்தமாக போகுது, சரியாக விசாரிக்கல. அப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க. அப்படிங்கும்போது கமிஷனர் என்ன பண்ணுறாரு, ஒரு இளம் ஐபிஎஸ் பெண் அதிகாரியை விசாரணைக்கு அனுப்புகிறார், பவானி ஸ்ரீயை. போய் அந்த டீமாக கூட கலந்து நீங்கள் விசாரிக்கமானா அவங்க பயங்கரமான ஒரு ஆர்வ கோளாறு, ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க அவங்க அப்படின்போது இந்த டீம் முழுக்க சேர்ந்து அந்த குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, குற்றவாளி யார், அந்த திருன்னு முடிச்சுக்கிட்டே இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்த அவரா, அல்லது இன்னும் 2-3 பேர் இருக்காங்க அவங்களா, அல்லது அந்த குழந்தை அந்த குழந்தைக்கான எதிரி வெளியே இருக்காங்களா, உள்ளே இருக்காங்களா, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இதுதான் கதை. ஒரு கடையை ஓப்பன் சஸ்பென்ஸ் தான். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே கொண்டு போகிறாங்க, விசாரணைன்ற பேரில் கொண்டு போகிறாங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின் பொழுது படம் தொடங்கும் பொழுதே ஒரு விறுவிறுப்பு பரபரப்பும் கொண்டு வரணும். அப்படி ஒரு விறுவிறுப்பு பரபரப்பு ஓப்பனிங்கில் காட்டுறாங்க. பரத் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு ஒரு பெண் போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார்ன்ட்டு போகிறாரு. போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவெல்லாம் உடச்சி பார்க்குறாரு. உடச்சி பார்த்தா ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு காரணம் என்னன்னு பின்னாடி தெரிய வரும் நமக்கு. அதை சொல்ல வேணாம், அதை ரிவீல் பண்ண வேணாம். அப்படி தொடங்குறப்போ ரைட், ஓகே, இந்த படத்தை ஒரு 120 ஸ்பீடு வேகத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. முடிஞ்சால் இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்து நொறுக்குவாங்க போல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே மாறுது. ஒரு குழந்தை காணோம், அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் துருன்னு இருக்கிற அந்த குழந்தை. அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி அலறணும், எப்படி பரபரக்கணும், அதை தாண்டி ஒரு விசாரணை போலீஸ் அதிகாரி அவர் எப்படி அந்த அந்த விசாரணையை ஆரம்பிக்கணும். அதை தாண்டி ஆடியன்ஸ் என்னென்னா எப்போப்பா அந்த குழந்தை என்னப்பா ஆச்சு, இந்த போலீஸ்க்கு வர அந்த பல்வேறு கோணங்கள் ஆடியன்ஸுக்கு வரணும். இப்படியே அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இன்ட்ரோவில் இவர் தான்ப்பா குற்றவாளி அப்படின்னு, நாமெல்லாம் எதிர்பார்த்த ஆள் தான் குற்றவாளி அப்படின்னு போலீஸ் போய் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணும்போது ஓகே, பல பொதுவாக நம்ம எத்தனை படங்களை பார்த்துருப்போம்,
இல்லை இவரா இருக்காதுப்பா அப்படின்னு பாதி பேர், இல்லை இவர் தான்யா இதுலேருந்து பாரியா வேற ஒரு கதையை சொல்ல போகிறாங்க அப்படின்னு மீதி பேர். அப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படி படம் நகருது. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இந்த செகண்ட் ஹாஃபுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் அது ஒரு இன்ட்ரோல் பிளாக்காக வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ரைட்டு இவரா இவரா எங்கெங்கேயோ போகுது இந்த கதை. வந்து என்னென்னவோ பிடிக்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் போல போகுது, திரும்பவும் வருது. அது திருன்னு விழித்த நபர் யார், இவருக்குள்ளே என்ன, புயவனுக்கு சங்கீதாவுக்கு இங்கே என்ன வேலை, இந்த அப்பார்ட்மெண்ட் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு என்ன சொல்கிறது, அவரே ஒரு டைலாக் கொண்டு பேசுவார். அதில் இருக்கிற ஒரு ஏட்டையா நையா ஒரு கிராமத்தையே வந்து குப்புற போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கிற இதில் 32 சிசிடிவி கேமரா தான் இருக்குது. இதுக்குள்ளே எப்படி இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் உள்ளே வராரு. ஒரு சின்ன கேமியோ தான். கிஷோர் உள்ளே வராரு. எப்பவுமே சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த படம் அப்படி 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 எழுந்து நிற்கும் அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேரும் வரும்போதுலாம் ஆடியன்ஸ் அப்படி எழுந்து நிற்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் சின்ன கேமியோ ரோல் தான் வராங்க. இவங்க கேரக்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமே, இவங்களை இன்னும் நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு கூட தோணுது. வந்து அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் வந்தாலும் அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி இவர் தான் குற்றவாளி, இவர் தான் அந்த சம்பவத்தை பண்ணார் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும் பொழுது ஆடியன்ஸுக்கு, படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நிறைய லாஜிக்கான கேள்வியெல்லாம் கேட்க தோணுது. இவங்க லாஜிக்கெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒருவேளை டைரக்டர் நினச்சிருக்கலாம். பொதுவாக எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க, சைடில் இருந்தவங்கலாம் பேசுனது கேட்டுட்டு தான் இருந்தவங்க. அவங்க நிறைய லாஜிக்கான கொஸ்டின்லாம் கேட்டாங்க. இப்போ இந்த லாஜிக்கான கேள்வி இவங்க கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்தா திரைக்கதையை இன்னும் விறுவிறுன்னு கொண்டு போயிருக்கலாம். விறுவிறுன்னு பரபரன்னு கொண்டு போயிருக்கலாம். ஓகே, அதெல்லாம் தாண்டி ரொம்ப அதுக்காக வந்து நான் ஒரு க்ரைம் த்ரில்லர் சொல்கிறேன் பாரு, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு கொண்டு போய் வேற ஒரு சொதப்பலான ஒரு விஷயத்தை நான் வந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு இல்லாமல் ஒரு நியாயமான காரணங்களை கொண்டு போய் டைரக்டர் ஸ்ரீ செந்தில் ஒரு இடத்துல போய் முடிக்கிறாரு. முடிக்கிற இடம்தான் வந்து பல கேள்விகளை கேட்க வைக்குது. அதெல்லாம் மாரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி படம் வரைக்கும் கெஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமும் கூட கெஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு கொண்டு வராங்க. அது சொல்ல வேணாம், சொல்லவும் கூடாது வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோடைய ப்ளஸ் வந்து டெக்னிக்கலாக அந்த படம் அது ரொம்ப நல்லாயிருக்கு. திரைக்கதை ஓகே, என்ன திரைக்கதை இதுக்கப்புறம் ரொம்ப மெனக்கெட்டுலாம் பண்ண முடியாது. வந்து திரைக்கதைக்கு ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்புலேயே கொண்டு வராங்க. வந்து ஒரு இடையில இருக்கிற கொஞ்சம் தொய்வு ஆகும்போது தான் கொண்டு வராங்க. மியூசிக் வந்து சாம் சிஎஸ் வந்து ஒரு நல்லாவே பண்ணியிருக்காரு. கேமரா அருமையாக இருக்குது. அதை தாண்டி ஆர்டிஸ்ட்டு எனக்கு இன்னும் பரத் பண்ணியிருக்கார். வந்து பவானி ஸ்ரீ இவங்கெல்லாம் என்ன ஜப்பானில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்களா அப்படின்லாம் கேள்வி நான் கேட்கணுங்க. எனக்கு முன்னாடி இருந்தவரெலாம் கேட்டார். வந்து ஏன்னா ஆள் சின்னதாக குட்டையாக இருந்ததுனால வந்து இல்லை, போலீஸில் வந்து எப்பவுமே அந்த காலங்களில் ஒரு 80-90 காலகட்டங்களில் போலீஸ் அப்படின்னா சினிமாவில் சும்மா அச்சான பாகுவா அப்படி நின்று அப்படி முறுக்குமா கம்பீரமாக அப்படி புல்லட்டில் வரா மாதிரிலாம் இருக்கும். அது காலப்போக்கில் அப்படியே மாறியாச்சு. வந்து ஆனாலும் ஆடியன்ஸோடைய மனநிலை அப்படி தானே. வந்து நீங்கள் ஓங்கி அடித்தா 1.5 டன் அப்படின்னு பொழுது வந்து அந்த பவரை நீங்கள் காட்டுறதுக்கு ஒரு உருவம் இருக்கணும் இல்லையா? அப்படி இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் மிஸ்ஸாக இருக்குதேப்பா அப்படின்னு. அப்புறமா சில பேரில் சந்தேகம்லாம் வருது. வந்து அந்த சந்தேகம் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கும் ஏற்படுது. அதே வேளையில் வந்து அந்த சந்தேகத்துடைய முடிச்சு வந்து ஒரு கட்டத்தில் இயக்குனர் அழுக்கிறாரு. அது ரொம்ப நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, படத்தில் வந்து இன்னும் கூட இந்த திரைக்கதையில் நினச்சிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் விறுவிறுப்பு கொண்டு போகலாமே. அது காரணம் என்னென்னா, நம்ம எத்தனையோ வந்து க்ரைம் த்ரில்லர் படங்களை பார்த்துருக்கோம். பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை வந்து ஏதாவது ஒரு கோணத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து யார் யாது, ஆமாம் இவனை தான் இருப்பான், இங்கே தான் ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. வந்து அது காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு கிளைக்கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் கூட ஒரு கிளைக்கதை வருது. அந்த கிளைக்கதையை நம்புகிற மாதிரி இல்லை, ஒரு லவ் கதை ஒன்று நம்புகிற மாதிரி இல்லை. சரி, ஆர்டிஸ்ட் எப்படி பரத், அப்புறமா அசிஸ்டன்ட் கமிஷனர் வருகிற பவானி ஸ்ரீ, அப்புறம் புயவனுக்காக சங்கீதா பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ நியூ இயர்க்கு ஆடுறாங்க பாடுறாங்க, அப்புறம் 2-3 டைலாக் பேசுகிறாங்க. அவங்க தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரின்றாங்க. என்ன இதுக்காப்பா இவ்வளோ பெரிய ரீஎன்ட்ரி. அப்புறம் அந்த சாங்லாம் புயவனுக்காக சாங்லாம் வந்து அவங்க வரும்போது போடுறாங்க. பயங்கரமாக கிளாப்ஸ்லாம் அடிக்கிறாங்க.
சரி இவ்வளோதானா அப்படின்போது அவங்களுக்கும் ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அமர்நிதி அந்த குழந்தையோடைய அம்மாவா எங்கெல்லாம் வந்து அழணுமோ, எங்கெல்லாம் தன்னுடைய இது வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்திருக்காங்க. இன்னும் கூட ஒரு 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 இடத்துல ஒரு கிரவுண்டில் ஒரு சூட்கேஸ் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல அபர்ணதியும் அவங்களுடைய கணவராக நடிச்சிருக்கிறவங்க கூட இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாமே, இது ஒன்றும் ஓவர் ஆக்டிங் கிடையாது, இதை தான் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பான், அவனுக்கு அதான் வேணும் வந்து அப்படி பதவிப்பான். யாரா பண்ணது அது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கோவம் ஒன்று வரல, அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பான். மிக முக்கியமான ஒரு விஷயம் அஜய் கார்த்தி அவர் தான். இவர் சைக்கோவா, இவர் நல்லவரா, இவர் திடீர்னு வந்து அட்வொகேட்டுன்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சம்பவம் பண்ணுறாரு. இவர் யார் அவர் நமக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தையே கொண்டு வராங்க வந்து. இவர் வில்லனாக இருப்பாரோ, இவர் நல்லவனாக இருப்பாரோ, இல்லை வில்லன்களுக்கு எதிரான ஒருத்தராக இருப்பாரோ, இவர் அந்நியன் மாதிரியான ஒரு கேரக்டரா அப்படின்போது அவருக்கு திடீர்னு யார் தெரியுமா இவர் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் வந்து குரல் கொடுக்கும்போது அந்த கேரக்டர் மேலே பயங்கரமான எதிர்பார்ப்பு உண்டாகுது. அஜய் கார்த்திக் இது நல்லாவும் பண்ணியிருக்காரு அது. ரைட்டு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை இப்போ பிரகாஷ் ராஜ், கிஷோர் மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, இன்னும் வந்து தெரிஞ்ச பிரபலமான ஆர்டிஸ்ட்டை வச்சு என்ன நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இன்னும் பிரபலமான ஆர்டிஸ்ட்டை வச்சு இன்னும் பிரமாதமான ஒரு திரைக்கதையை கொடுத்துருந்தா காளிதாஸ் 2 கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்காக சுவாரஸ்யம் கம்மியாகவே எங்கேயும் கொண்டு போகிறாங்க. இன்னும் கூட சொல்லுவாங்கல்ல, நம்ம படம் பார்த்துட்டு வரோன்னா சொல்லுவாங்க, வச்சா ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குது சார் இது ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது சார் அப்படின்ட்டு டக்குன்னு அவன் வாயிலேருந்து வரா மாதிரியான ஒரு விஷயமா இந்த படத்தை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இதெல்லாம் மாரி ஓகே, எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான்பா, இதையே சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஓப்பனிங் சீன்லேயே ரத்தம் அது இது எல்லாம் இருக்குது வந்து வயலன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஓகே, நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கலாம். ரைட். இந்த ஒரு லீவு நாளில் வேறு படங்கள் பெரிய அளவில் இல்லாததுனால இந்த படத்தை நீங்கள் விருப்பப்பட்டால் போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.